அன்னைக்கு முடிவு பண்ணேன்டா. என்னானாலும் சரி இறங்கி ட்ரை பண்றேன். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துக்கொண்டு மிஸ்டர் இம்பாசிபிள். ஸோ நான் உங்கள் 𝗪𝗀𝘂𝗁. ஸோ வெல்கம் பேக் டு அகைன் அனதர் வீடியோவுக்கு. ஸோ இன்றைக்கி நீங்கள் தம்ப்லைன்லையும் ப்ரிவியூவிலும் பார்த்த மாதிரி ஸோ ஃபோட்டோஸை எப்படி ஷேக் பண்ணுறது, ரைட் டு லெஃப்ட், லெஃப்ட் டு ரைட்டு, ரொம்பவே சிம்பிளாக கைன்மாஸில் எப்படி பண்ண போகிறதுங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு தேவையானதெல்லாம் ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு இமேஜ் தான் உங்களுக்கு தேவை, ஒரு குவாலிட்டியான இமேஜ். அது குரூப் இமேஜாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு தனியாக இருக்கிற இமேஜாக இருந்தாலும் சரி. ஸோ நான் இன்றைக்கி உங்களுக்கு ரெண்டு விதமாக 9:16 காட்டுறேன், 16:9 ரேஷியோலையும் காட்டுறேன். ஃபஸ்ட்டு இதை பார்ப்போம். 16:9 ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு மீடியாவுக்கு போய்கிட்டு உங்களுக்கு பிடிச்ச இமேஜஸை போய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெச்டியாக இருக்கிற இமேஜஸை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ நான் இதுக்கு போய் ஜஸ்ட் ஒரே ஒரு இமேஜ் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்குது. ஸோ இது கிளிக் பண்ணிட்டேன். அந்த இமேஜை கிளிக் பண்ணோன்னே இந்த இடத்துல இவ்வளோ ஆப்ஷன் வரும். இங்கே சென்டராக சிசருக்கு அடுத்தது, கட்டிங்க்கு அடுத்தது இருக்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். பேன் அண்ட் ஜூம்னு சொல்லி இப்படி ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ ஈக்குவல்ட்டுன்னு ஒரு சிம்பிள் இருக்கும், அதை நீங்கள் கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஸோ ஃபோட்டோஸை எவ்வளோ வேணுமோ ஸோ ஃபஸ்ட்டு அந்த பாக்ஸை கொடுத்துக்கோங்க. கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு எந்த இடத்துலேருந்து எனக்கு வேணுங்கிறத ஜூம் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு ஈக்குவல்ட்டுன்னு கொடுங்க, ஏன்னா ரெண்டுமே அட்டன் செகண்டில் வரும். அப்போ தான் ஸோ எனக்கு தேவையான ஃப்ரேம் செட் பண்ணி வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணி ஸோ இந்த ஃப்ரேம்லேயே எனக்கு ரொட்டேட் ஆகணும்னு சொல்லிவிட்டு, ஸோ இதிலிருந்து செகண்ட் வீடியோ ஸோ இது வரைக்கும் எனக்கு ரொட்டேட் ஆகணும்னு சொல்லி வைக்கிறேன். பார்க்குறதுக்கே வேறு லெவலில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஃப்ரேமில் பேன் அண்ட் ஜூமில் வந்து எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும்னு சொல்லி பார்த்தேன். ரெண்டாவது வந்து எந்த இடத்துல முடியணும்னு சொல்லி வச்சுருக்கேன். ஈக்குவல் டு சிம்பிள்லாம் எதுவுமே கொடுக்கல. ரெண்டாவது எடுத்துட்டேன். கொடுத்துட்டு கிளிக் ஐக்கான் கிளிக் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிட்டு வீடியோ எந்த அளவுக்கு நீங்கள் இழுக்கிறீங்களோ, அதாவது எந்த அளவுக்கு ஸ்க்ரோல் டவுன் இந்தாண்ட பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பொறுமையாக ரொட்டேட் ஆகும். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப சிம்பிளாக டிக் கொடுத்துட்டு ப்ளே பண்ணி பாருங்கள். லெஃப்ட் டு ரைட் மூவ்மெண்ட் மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பொறுமையாக வேறு லெவலில் லெஃப்ட் டு ரைட்டு மூவ் ஆகுதுன்னு சொல்லி தெரியும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ஸோ இதை நீங்கள் அலைட்லேயும் பண்ணலாம், கைன்மாஸில் ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். ரெண்டாவது இதை இன்னும் கொஞ்சம் உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி பண்ணலான்னு சொல்லி பாருங்கள். ஸோ அதே தான் மறுபடியும் இதே மாதிரி இருக்கிற ஒரு டூப்ளிகேட் லேயர் நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேயும் அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி சென்டர் இதை கொடுத்துட்டேன். இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் கொடுத்துட்டு எனக்கு எங்கே வரணும்னா கடைசியில் நம்ம போன கிளிப்பில் இதில் தான் நான் விட்டோம். ஸோ அதில் வச்சுக்கிறேன். இதுலேருந்து எனக்கு ஜூமிங்கில் கொண்டு வரணும். நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வைக்கிறேன். ரெண்டாவது ஃப்ரேம் கொடுத்துட்டு இதில் வந்து எனக்கு என்னென்னா ஃபுல் ஃப்ரேமாக நான் எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா எனக்கு ஃபோட்டோ இதாகும். ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஐடியா கிடைக்கும் பாருங்கள். ஸோ நான் ஈக்குவல்ட்டு நான் எதுவும் கொடுக்கல, கிளிக்காக பண்ணிவிட்டு மறுபடியும் இந்த ஸ்லைடை மட்டும் ஒரே இதில் ரன் பண்ணுற பாருங்க. ஸோ கடைசியிலேருந்து அப்படியே ஜூமிங் அவுட்டில் வந்துட்டு ஸோ எனக்கு ஃபுல் ஃப்ரேமில் இருக்கிற மாதிரி நான் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னாவே தெரியும் வேறு லெவல் ஐடியாவாக இருக்கும். ஸோ இதுக்கேற்ற மாதிரி உங்கள் க்ரியேட்டிவ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதை வந்து மாற்றிக்கோங்க. ரொம்பவே சிம்பிளாக. இப்போ நீங்கள் ஒரு குரூப் இமேஜ் வச்சுருந்தீங்க அப்படின்னா இது மாதிரி வச்சு வேறு லெவலில் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி தான் 9:16 ரேஷியோவில் இருக்கும். ஸோ அதை நான் எப்படின்னு சொல்கிறதுன்னு உங்களுக்கு பார்க்குறேன். 9:16 வேறு எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி இமேஜை செலக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு அதே தான், ஆனால் இது வந்து வேறு லெவலில் இருக்கும். இதை வச்சு தான் இந்த விருமாண்டி மூவியில் வர சாங் வச்சு இன்ஸ்டாகிராமில் நிறைய ரீல் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இருக்கும். நான் அது எப்படி பண்ணுறதுன்னு இதில் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், அதே தான். அதே மாதிரி இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு எந்த ஃப்ரேம்லேருந்து எந்த ஃப்ரேம் வரைக்கும் மூவ் ஆகணும் அப்படிங்கிறது மட்டும் தான் நான் வச்சுருக்கேன். பாருங்கள், ஸ்டார்டிங் ஃப்ரேம் எனக்கு இங்கே இருக்கணும், எண்டிங் ஃப்ரேம் எனக்கு இங்கே இருக்கணும். வேறு லெவலில் இருக்கும் இந்த எடிட்டு. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோ ரன் பண்ணி காட்டுறேன். இது வந்து 9:16 ரேஷியோவில் வச்சு பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் வேறு லெவலில் இருக்குது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு குரூப் இமேஜ் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல் பண்ணுறதெல்லாம் தெரியும், உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ்லாம் நிறைய பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி இதே ஐடியா வச்சு கைன்மாஸ்லேயே ரொம்ப சிம்பிளாக நீங்கள் பண்ணலாம். ஸோ இதை பண்ணிட்டீங்க. எனக்கு இப்போ சாங் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அந்த விருமாண்டி சாங் அந்த எஃபெக்ட் இருக்கிறது, அந்த ரீல்ஸ்க்கான சாங் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. நான் ஆடியோ போட முடியாது, காப்பிரைட் கிளைம் வந்துடும். இதை எனக்கு எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் எனக்கு அந்த எஃபெக்ட் வேணுமே, அந்த ஓல்டு மூவி எஃபெக்ட் வேணுமேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதுவும் நான் கொடுக்குறேன். அதுங்கன்னா நீங்கள் டேரெக்டாக இன்ஸ்டாகிராம் தான் போகணும்.
நீங்கள் எதுவுமே இல்லை, இந்த வீடியோவை அந்த ஷேர் பட்டன் கொடுத்தீங்கன்னா ஷேர் ஆகிடும். மறுபடியும் அந்த வீடியோ கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல ஷேர் பட்டன் இருக்கும். எக்ஸ்போர்ட்டுன்னு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது கொடுத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிடும். வேறு லெவலில் இருக்கும். ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணி வச்சுக்கோங்க உங்கள் வீடியோவை. நெக்ஸ்ட்டு என்னென்னா இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போயிடுறேன். இன்ஸ்டாகிராமுக்குள்ளே போய் எஃபெக்ட்ஸில் போய் நீங்கள் என்ன சர்ச் பண்ணணும்னா ஓல்டு மூவி எஃபெக்ட்னு சொல்லி சர்ச் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராம் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஓல்டு மூவி எஃபெக்ட்னு சொல்லி சர்ச் பண்ணுவீங்க. நான் ஏற்கனவே இதை பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதுதான் அந்த வீடியோ. நான் 9:16 எடுத்ததை எக்ஸ்போர்ட் பண்ணி ஆட் மட்டும் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வீடியோ எப்படி எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குன்னு சொல்லி பாருங்கள். ஸோ இதை நம்ம அந்த ஓல்டு மூவி எஃபெக்ட் ஏற்ற மாதிரி சாங் வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சாங் வச்சு நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அதுக்கான சாங் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் வந்து நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டேன். ப்ரிவியூன்னு ஒன்று இருக்கும், அதை கொடுத்துட்டு மேலே இந்த இடத்துல எஃபெக்ட்னு சொல்லி ஒன்று இருக்கும். இந்த எஃபெக்டில் ஓல்டு ஃபிலிம்னு சொல்லியிருக்கும். பார்த்தீங்கன்னாவே தெரியும், இதில் நிறைய எஃபெக்ட் இருக்குது. ஓல்டு ஃபிலிம் தான் நமக்கு தேவையான எஃபெக்ட்டு. டன் கொடுத்துருங்க. பார்த்தீங்கன்னா தெரியும், ஓரளவுக்கு ஒரு வேறு லெவல் லுக்கில் இருக்கும். ஸோ இது ஸ்டக் ஆகுதுன்னு சொல்லி பார்க்காதீங்க, என்னோடய ஃபோனுக்கு அது ஸ்டக் ஆகுது. ஸோ டன் கொடுத்துட்டு இந்த இடத்துல டவுன்லோடுன்னு ஒரு பட்டன் இருக்குது, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு அந்த இடத்துல டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிடும். எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன். அவ்வளோதான். ஆடியோ மட்டும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வேறு லெவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதில் போய் நான் எடிட் பண்ண வச்சுருக்க வீடியோவை நான் காட்டுறேன், ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ வேறு லெவலில் இருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், அதே எஃபெக்ட்டு வேறு எதுவுமே மாறாமல் அப்படி ஃபோட்டோ ஷேக்கிங்கோட ஓல்டு மூவி எஃபெக்ட் மாதிரியே கிடச்சிருக்கும். வேறு லெவல் எடிட்டிங் இது. ஸோ ரொம்பவே சிம்பிள். ஃபோட்டோ ஷேட் ஜஸ்ட்டு லெஃப்ட் ரைட் மூவ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ஆடியோ மட்டும் போட்டிங்கன்னா இந்த எஃபெக்ட் வச்சு வேறு லெவலில் கொண்டு வந்துடலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ இது பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ நம்ம யூடியூப் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் பண்ணணும். நான் போகிற வீடியோ அடிக்க நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இன்னொரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் இன்னொரு வேறு எடிட்டிங்கை பற்றி நம்ம சொல்லலாம். ஸோ அண்டில் திஸ் சைனிங் ஆஃப் ஃப்ரம் 𝗪𝗿𝘂𝗀𝘀. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.